கடைசியாக நம்ம சொன்ன ஒரு முக்கியமான காரியம், ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்கிற தலைப்பில் நம்ம தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நாம் இதை தியானிக்க போகிறோம். இந்நாள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2-3 அதிகாரங்களில் கடைசி நாட்களில் நடக்க போகிற சம்பவங்களை சொல்லி கொண்டு வரும்போது சபைகள் 7 சபைகள், ஆசியா மைனரில் இருந்த 7 சபைகள், அந்த சபைகளுக்கு ஆவியானவர் தன்னுடைய வார்த்தையை கொடுக்கும்போது ஒவ்வொரு சபைக்கும் தேவ செய்தி சொல்லப்பட்டு முடிவில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு இந்தந்த ஆசீர்வாதங்கள் பரலோகத்திலே கொடுக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி கொடுக்கப்படும். ஜெயம் கொள்ளுகிறவர்கள் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை. ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு மறைவான மன்னா வழங்கப்படும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். வெளிப்படுத்தல் 2:26 ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன் அன்று சொல்றார் அந்த ஆசீர்வாதங்கள். வெளிப்படுத்தல் 3:5 ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். வெளிப்படுத்தல் 3:12 அவர்களை தேவாலயத்தில் தூணாக்குவேன். வெளிப்படுத்தல் 3:21 என் சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஜெயம் பெறவங்க தான் இயேசுக்கு பக்கத்தில் சிங்காசனத்தில் உட்கார முடியும், அவருக்கு பக்கத்தில் ஈக்குவலாம். இந்த ஆசீர்வாதம்லாம் யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு. வெறும் விசுவாசிகளுக்குன்னு சொல்லப்படலை, பரிசுத்தவான்களுக்குன்னு சொல்லப்படலை, அப்போ சீஷர்களுக்குன்னு சொல்லப்படலை. ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பார்வையிலே பரிசுத்தவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ரட்சிக்கப்படுகிறவர்கள் விசுவாசிகள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் அவருடைய சீஷராய் மாறி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தாமல் விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனுடைய ஊழியர்கள், சீஷர்கள் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாமல் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரலோகத்தில் கொடுக்கப்படுகிற பாக்கியம் யாருக்காக என்றால் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு. ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க என்ன காரணம்? நீங்கள் நல்லா விளங்கி கொள்ளணும். ஜெயம் கொள்ளுகிறவர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் மாத்திரம் போதாது, நிலைத்திருக்கணும். போராட்டங்கள் வரும், பிரச்சனை வரணும், ஜெயிக்கணும், மேற்கொள்ளணும். ஜெயித்து ஜெயம் பெற்றவளாய் நின்றாதான் பரலோகத்தில் போய் இந்த பாக்கியத்தை பெற முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ வெறுமனே ஊழியக்காரன்னு சொல்லி கொண்டிருந்தால் போதாது. ஊழியத்தில் போராட்டம் வரும், நெருக்கம் வரும், ஜெயிக்கணும், ஜெயம் பெற்றவர்களாய் முன்னேறணும். இதுதான் ஆண்டவர் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய வார்த்தை. நீங்கள் ஜெயிக்கிறவளாக இருக்கணும், ஜெயம் பெற்றவளாக இருக்கணும். எப்படிங்க இவ்வளோ போராட்டமாக இருக்குது, பிசாசு வர கட்சிக்கிற சிங்க மாதிரி எளிமை நிற்கிறான், என்னால் எப்படிங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கொரிந்தியர் 15:57 ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். ஆண்டவருக்கு ஒரு பெயரை, நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். நான் உனக்கு ஜெயம் தருவேன். அதான் ஆண்டோடைய வாக்குத்தத்தம். உன்னால் ஜெயிக்க முடியும். நீ இதுவரைக்கும் தோல்வி அடைந்திருக்கலாம். தோல்வி 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 ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்பத்தில், பிஸ்னஸில், வேலையில் எல்லாம் தோல்வி, சோர்வு. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை நீ ஜெயிப்ப, நீ ஜெயம் பெற்றவனாய் நிற்ப. என் மகளே, நீ ஜெயம் பெற்றவளாய் நிற்பாய். நான் உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதனால் எழும்புங்க, நீங்கள் ஜெயம் பெற்றவளாய் நிற்கணும்னு தான் கர்த்தருடைய விருப்பம். ஆனால் நம்ம முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், மோர் தென் கான்கரர்ஸ். ரோமர் 8:37 வசனம் சொல்லுது, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். சொல்லுங்க, நான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவன். நாம் எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் ஜெயிக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது ஜெயிக்கணுமானா எதில் ஜெயிக்கிறது? பொதுவாக பரீட்சை வச்சா பரீட்சையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணி இன்டர்வியூக்கு போனால் அதில் நீங்கள் நேர்முக தேர்வில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சிங்கன்னா, இப்போ ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் அதில் சாதிக்கணும், ஜெயிக்கணும்ல, சக்ஸஸ் ஆகணும்ல சொல்லுவாங்க. ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ள போனால் நீ ஜெயிக்கணும். அப்போ இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. உலக பிரகாரமான பல காரியங்கள். நம்ம அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு தான் நிறைய ஜெபிக்கிறோம். படிப்புக்கு ஜெபிக்கிறோம், எக்ஸாமுக்கு ஜெபிக்கிறோம், இன்டர்வியூக்கு ஜெபிக்கிறோம். அதெல்லாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா,
ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயிக்கணும். இப்போ நீங்கள் அதில் கவனம் செலுத்துங்க. படிப்பு அதெல்லாம் இருக்கட்டும், வேலை, பிஸ்னஸ்ஸு, அதில் ஜெயிக்கணும். அதுக்கு தான் ரொம்ப ஜெபிக்கிறோம், அதுக்கு தான் நிறைய நேரம் செலவு பண்ணுறோம். இப்போ ஆண்டவர் நமக்கு தெளிவாக சொல்லுகிற விஷயம் என்னென்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும். அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். எக்ஸாமில் ஜெயிச்சிங்கன்னா மேல் வகுப்புக்கு போகலாம். விளையாட்டில் ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு மெடல் கிடைக்கும், கப்பு கொடுப்பாங்க. எல்லோரும் ஒருவேளை புகழ்ச்சி, தேசத்தின் தலைவர் முதற்கொண்டு புகழுவாங்க, டிவியில் போடுவாங்க. ஒரு நாள் 2 நாள் அப்புறம் மறந்துடுவாங்க, அவ்வளவுதான். இதை வச்சு பரலோகத்தில் போயெல்லாம் நம்ம நிற்க முடியாது. பரீட்சையில் ஜெயிக்கிறது, அப்புறம் உங்களுடைய வியாபாரத்தில் ஜெயித்தா உங்களுக்கு காசு கிடைக்கும், அந்த பகுதியில் வியாபாரிகள் மத்தியில் புகழ்ச்சி கிடைக்கும், அவ்வளவுதான். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும்ல. இதெல்லாம் ஜெயித்தோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயம் இல்லாமல் பரிசுத்தத்தில் வெற்றி இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயம் இல்லை, தோல்வி, ஏமாற்றம், சோர்வு, ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியலன்னு சொல்லி ஆண்டோடைய வருகையில் மிஸ் ஆகிடுவீங்களே, காணப்படாமல் போயிடுவீங்களே, பரலோகத்தில் போய் அந்த பெரிய பாக்கியத்தை இழந்து போயிடுவீங்களே. அப்போ எதில் கவனம் செலுத்தணும்? நம்ம அதிகம் கவனம் செலுத்த வேண்டியது ஆவிக்குரிய காரியத்தில் நம்ம ஜெயிக்கணும், சாதிக்கிறவர்களாக நிற்கணும், ஜெயம் பெற்றவர்களாக இருக்கணும் என்பது தான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். அப்போ ஜெயிக்கிறவங்க தான் பரலோகத்தில் ஆண்டவருக்கு முன்னாலே போய் மகிழ்ச்சியோடு நிற்க முடியும். அதனால் அதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். என்ன ஜெயிக்கணும் நம்ம? அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன போராட்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது நமக்கு போராட்டம் உலகம், மாமிசம், பிசாசு. வேத வசனம் சொல்லுது 3 காரியத்தில் நமக்கு போராட்டம் உண்டு. ஒன்று மாமிசம்னா நம்முடைய சரீரம், நம்முடைய இந்த ரத்தம் மாம்சம் உள்ள இந்த சரீரம், இதோட போராட்டம். அப்புறம் உலகம், நம்ம வாழ்கிற உலகத்தில் பல சேலஞ்சஸ், பல போராட்ட சோதனை நமக்கு வருகிறது, அதை ஜெயிக்கணும். அப்புறம் சாத்தான், மறைந்திருந்து தாக்குகிற எதிராளியாகிய பிசாசு, அவனை ஜெயிக்கணும். இதுதான் நம்முடைய அனுதின வாழ்க்கையில். இது என்றைக்கோ ஒரு நாள் ஒரு போட்டி வைப்பாங்க, பிசாசை யுத்தம் பண்ணிட்டு போகிறது இல்லை. எவ்ரிடே லைஃப்பில் இந்த 3 போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த 3ஐயும் நம்ம ஜெயிக்கணும். அனுதினமும், எவ்ரிடே இதை மனதில் ஆழமாக பதிக்கணும். இன்னும் எக்ஸாம், பள்ளியில் ஸ்கூல் எக்ஸாம் வச்சா ஒரு எக்ஸாம் குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஃபைனல் எக்ஸாம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் வச்சா முடிஞ்சிடும், அப்புறம் ஃப்ரீ. இது ஆவிக்குரிய யுத்தம் அப்படி கிடையாது. எல்லாம் யுத்தம் முடிஞ்சிட்டு தம்பி ஃப்ரீ அப்படிலாம் கிடையாது. இந்த உலகத்தை விட்டு பரலோகத்தில் ஆண்டவருக்கு முன்னால் போகும் வரைக்கும் இந்த போராட்டம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். போராடி ஜெயித்து முன்னேறி போகணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை மறந்துடாருங்க. அதனால் போராட்டம், ஃபாதர் பாடியிருக்கிறாங்கல்ல, போராட்டம், வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டம். இது தினந்தோறும், ஒரு நாள் 2 நாள், மாதத்தில் ஒரு நாள் அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறை எக்ஸாம் வரும், போட்டி வரும். எவ்ரிடே நம்ம யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும். அதனால் எப்பொழுதுமே நாம் இதை மனதில் வைத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் தோத்துட்டேன், இப்போ ஜெபிக்க முடியல, இப்போ என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, நான் பின்வாங்கிட்டேன்னு இருந்தீங்கன்னா பரலோக பாக்கியத்தை இழந்துருவீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ ரொம்ப கவனிக்க வேண்டிய காரியம், இந்த கடைசி காலத்தில், ஆண்டவருடைய வருகையின் காலத்தில் நம்ம ஜெயிக்கிறவர்களாய் நிற்பதற்கு என்ன செய்யணும், எதில் கவனம் செலுத்தணும் என்பது ரொம்ப முக்கியம். பாருங்களேன், எக்ஸாமில் ஜெயிக்கணுமானா அவங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, என்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறாங்க, அதை பற்றி ஒரு தெளிவு இருக்கணும். அறிந்து இந்த சப்ஜெக்டில் கவனம் செலுத்தி, இத்தனை பாடம், 5 பாடமோ 6 பாடமோ, அதை கவனம் செலுத்தி அதில் படிக்கிறது, அதில் அறிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் அறிந்து கொண்டு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருப்பாங்க ஜெயிப்பதற்கு. விளையாடுறவங்கள பார்த்துருக்கீங்களா? விளையாடுறவங்க, ஸ்போர்ட்ஸில் போகிறவங்கள பார்த்தீங்களா? அதுவும் நீங்கள் ஒரு மாவட்டத்துக்கு விளையாடும் போதே நிறையா அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆயத்தமாவாங்க. ஒரு மாநிலத்துக்காக விளையாடும் போது, தேசத்துக்காக விளையாடும் போது நிறைய ப்ராக்டிஸ். விடிய காலமே கிரவுண்டில் போய் நிற்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. தங்களுடைய சரீரத்தை ஃபிட்டாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி கவனமாக இருப்பாங்க. அதுக்கு தங்களை ஒடுக்கி நிறைய காரியத்தை தியாகம் பண்ணி, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, அப்போ தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லி அவங்க தன்னுடைய உடம்பை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ளுவாங்க.
அந்த மாதிரி கவனம் செலுத்தி தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவாங்க ஜெயிப்பதற்காக. அதே மாதிரி தான் பிஸ்னஸில் ஜெயிக்கணுமானா ராத்திரி பகலாம் உழைப்பாங்க, காலையில் போயிடுவாங்க. ராத்திரி எப்போ வருவாங்க? சாப்பிட்ற டைமே குறிக்காது. காலையில் சாப்பாடே 11 மணிக்கு சாப்பிடுவாங்க, சிலர் மத்தியான சாப்பாடு சாயங்காலம் 4 மணிக்கு சாப்பிடுவாங்க, ராத்திரி சாப்பாடு ராத்திரி 12 மணிக்கு. ஏன்? பிஸ்னஸில் ஜெயிக்கணும், அதுக்கு சில சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, நேரத்தை கொடுப்பாங்க, பிரயாசப்படுவாங்கல்ல, அந்த மாதிரி. அப்போ எந்த காரியத்தில் ஜெயிக்க வேண்டுமானாலும் அதற்கு நம்முடைய பிரயாசம் அவசியம், நேரத்தை கொடுக்கணும், அதில் கவனம் செலுத்தணும். அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயிக்கணும் என்று சொன்னால் கவனம் செலுத்தணும். அப்போ இந்த ஆவிக்குரிய போராட்டம் என்ன, நமக்கு விரோதமாய் போராடுகிற போராட்டங்கள் என்ன, அந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறதற்கு நம்ம எதை பயன்படுத்தணும், என்ன செய்யணும் எல்லாம் அறிந்து நம்ம ஜெயம் பெற்றவர்களாக நிற்கணும். இதான் ஆண்டவருடைய விருப்பம். பாருங்க, கடைசி நாட்களில் தீங்கு நாளில் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவளாய் நிற்கவும் திராணி உள்ளவளாய் இருக்கும்படி சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 6 பவுல் சொல்லுகிறார். அது ஒரு பெரிய ஆவிக்குரிய போராட்டம் உண்டு, யுத்தம் உங்களுக்கு உண்டு. அது ஆவிகளோட, அது கடைசியில் நம்ம தியானிப்போம். அசுத்த ஆவிகள் என்ன ஆவிக்கரியை செய்து எதெல்லாம் நமக்கு விரோதமாய் போராடும் மோதும், அது எப்படி நம்ம ஜெயிக்கணும், அதுக்காக எழுதப்பட்டிருக்கு. அப்போ வேறு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு போராட்டம் ஆரம்பிச்சிட்டு ஒரு யுத்த களத்துக்குள்ளே வந்துட்டோன்னு அர்த்தம். நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் பிள்ளை ஆயிட்டீங்களோ நீங்கள் ஒரு யுத்த களத்தில் வார் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்க. உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற 3 முக்கியமான காரியம் இருக்கிறாரு. உங்கள் மாமிசம், இந்த உலகம், பிசாசு. ஆனால் இந்த பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 3க்கும் பின்னால் இருப்பது சாத்தான் தான். இந்த 3க்கு பின்னால் இருந்து செயல்படுவது சாத்தான் தான். ஏன்னா நீங்கள் ரட்சிக்கப்படும் போது என்ன நடந்தது, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் பிசாசின் பிள்ளைகளாக இருந்தீங்க, சாத்தானுடைய பிள்ளைகளாக நம்ம இருந்தோம். அவனுடைய ஆளுகைக்குள்ளே அவன் விரும்பினபடி பாவம் செய்து கொண்டு இருந்தோம். நம்ம மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட உடனே இப்போ கட்சி மாறி இயேசுக்குள்ளே வந்துட்டோம். அவன் எதிர்கட்சி ஆயிட்டான், இப்போ ஆளுங்கட்சியாக இயேசுவோட நம்ம வந்துட்டோம். அவனுக்கு எப்போவுமே நம்ம மேலே ஒரு கோபம் இருக்கும், திரும்ப நம்மளை கொண்டு போகணும், அவன் கட்சிக்குள்ளே இழுக்கணும், அல்லது நம்மளை செயல்பட விடக்கூடாது. அதனால் நமக்கு விரோதமாக போராடி கொண்டே தான் இருப்பான். தினமும் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது, என்னெல்லாம் வாய்ப்பு கிடைக்குது, எப்படி உங்களை யுத்தத்தில் வீழ்த்துவது என்று யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பான். அதனால தான் நமக்கு இந்த போராட்டம். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்த உடனே நம்ம ஒரு யுத்த களத்துக்குள்ளே வந்து விட்டோம். நம்ம ஜெயிக்கணும், அது ஒன்று தான் நோக்கமாக இருக்கணும். யுத்த களத்தில் வந்துட்டோம், பின்னால் ஓட முடியாது, பின்வாங்க முடியாது, முன்னால் தான் போய் ஆகணும். யுத்தம் பண்ணணும், ஜெயிக்கணும். இதை மனதில் பதித்து கொள்ளுங்க. என்னங்க சொல்கிறீங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா ஏதோ ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், விடுதலை கொடுக்கிறார், கேட்கறெல்லாம் தருகிறார், இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நினைத்து கொண்டு இருந்தோம். அது உண்மைதான், நீங்கள் கேட்குறதெல்லாம் தர்றார்ல. சுகம் கேட்டால் சுகம் தருகிறார், விடுதலை கேட்டால் விடுதலை தருகிறார், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், வீடு எல்லா ஆசீர்வாதம் தேவன் நமக்கு தருகிறார். உண்மைதான், அவர் நம்ம கூட இருக்கார். அதே சமயத்தில் நம்மளை அழைத்து போகிற பாதை யுத்த களம், நம்ம அதை தாண்டி தான் ஒவ்வொன்றா போகணும். இது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு வழிமுறை. அதனால தான் நம்ம அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று பவுல் சீஷருடைய மனதை திடப்படுத்துகிறார். உபத்திரவம் எனக்கு வேண்டான்னா பரலோகம் வேண்டான்னு சொல்கிற மாதிரி அர்த்தம். பரலோகத்துக்கு போகணுன்னா உபத்திரவத்தின் வழியாக தான் போய் ஆகணும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறார். மனிதர்கள் சிலர் நம்மளை ஏமாத்துறதுக்கு பல காரியத்தை சொல்லி மழுப்புவாங்க. உண்மை அது கிடையாது. உண்மை தெரிந்த ஏராளமான ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவங்க இதை தான் சொல்லுவாங்க. உபத்திரம் உண்டு, பாடு உண்டு, நிந்தை உண்டு, அதுக்கு மத்தியில் தான் நம்ம ஜெயித்து கொண்டு போகணும். இதான் வேதம் நமக்கு சொல்லுகிற இயேசு நடத்துகிற பாதை. அப்போ போராட்டம் உண்டு. வீட்டுக்குள்ளே இருக்கோம், வெளியில் இருக்கோம், படிக்கிற இடத்துல இருக்கோம், பிஸ்னஸ் செய்கிற இடத்துல இருக்கோம். ஊழியன்னா இன்னும் பலமான எதிர்ப்புகள், போராட்டம் இருக்கும். ஆனால் நம்ம சோர்ந்துடக்கூடாது, ஜெயிக்கணும், யுத்தம் பண்ணணும். அப்போ யுத்தம் பண்ணுகிற மனப்பான்மையோடு நம்ம வாழணும். ஒரு யுத்த வீரனாக நிற்க நம்மை அர்ப்பணித்து கொள்ளணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப நமக்கு முக்கியம்.
ஆரம்பத்தில் எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆரம்பத்தில் எல்லாருக்கும் யாருக்குமே தெரியாது. ஏதோ இயேசுவை பின்பற்றோன்னா டெய்லி அற்புதம் நடக்கும் அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் உள்ளே வந்த பிறகு தான் தெரிஞ்சது, நம்மளை கொண்டு வந்து யுத்த காலத்தில் ஆண்டவர் நிறுத்திட்டாரு. முன்னால் இவ்வளோ எதிராளிகள் நிற்கிறாங்க, இதெல்லாம் யுத்தம் பண்ணி ஜெயித்து 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 முன்னேறி போகணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பயந்துடாதங்க. ஆண்டவர் நம்மளை தனியாக விட்டுட்டு நீ யுத்தம் பண்ணு, நான் வெளியில் நின்று வேடிக்கை பார்க்குறேன்ல, அவர் முன்னணியில் நிற்பார். அவர் தான் கேப்டன் ஆஃப் அவர் ஆர்மி. முன்னால் நிற்பார். பயப்படாத, நான் கூட இருக்கிற, யுத்தம் பண்ண, அடி, நீ ஜெயித்துருவ, மேற்கொள்ளுவ. அவர் கூட நிற்பார், நம்மளை தைரியப்படுத்தி கொண்டே இருப்பார். அவர் தனியாலாம் விட்டுட்டு போயிட மாட்டார். என்னைக்கா தனியாக விட்டுட்டு போவார்? அவர் எப்பவும் கூட இருப்பார். தாவீதுக்குள்ள எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? கோலியாத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. ராட்சதன், இவன் சின்ன பையன் மாதிரி இருக்கிறான், ஏன் பயப்படலன்னா என் கூட ஒருத்தர் இருக்கிறார் கோலியாத்தே, உன்னை விட அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர் தெரியுமா, மோதிப்பாரு. அந்த யுத்தத்தில் தைரியம். நம்முடைய சொந்த பலத்தை நம்பி அல்ல, என் கூட ஒருத்தர் இருக்கிறார், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் அவ்வளோ பெரிய தேவன், சாத்தானின் தலையை மிதித்தவர், பிசாசை காலின்களை நசிக்கனவர், அவருடைய வல்லமையெல்லாம் உறிந்து எடுத்து கொண்டவர். அவருக்கு முன்னால் நம்ம வாலாட்ட முடியாது, சும்மா வீரம் பேசுவோம், அவ்வளோதான். இயேசு அவர் தான் நம்முடைய கேப்டன். அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. அதனால தான் அனுதினமும் அவரோடு உங்களுடைய ஐக்கியம் சரியாக இருக்கணும். அதில் கரெக்டாக இருந்து அவரோட நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சாத்தான் என்னுடைய 50 வருஷ ஊழிய பாதையை திரும்பி பார்க்குறேன், எத்தனை போராட்டம், எத்தனை போராட்டம். ஆண்டவர் என்னை தோல்வி அடைய விடவில்லை. சில சமயம் என்னுடைய மிஸ்டேக்குனால சில தோல்வி வந்தது, ஆனால் ஆண்டவர் விட்டுறல, மறுபடியும் பலப்படுத்தி தைரியப்படுத்தி நிறுத்தி எத்தனை வெற்றிகள், எத்தனை வெற்றிகள், அனுதின போராட்டத்தில் வெற்றிகள், எல்லாத்துலேயும் ஜெயம் கொடுத்த ஒன்றுன்னு நினச்சி பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கும். நானா இவ்வளோ தூரம் கடந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி இல்லை, அவர் கரம் பிடித்து அழைச்சிட்டு வந்தார். அதனால் போராட்டம் உண்டு, நம்ம யுத்தம் பண்ணணும், ஆவிக்குரிய போராட்டம் பண்ணி ஜெயம் பெற்றவளாக நிற்கணும். அதான் ஆண்டவருக்கு பேர். சொல்லுவார் ஆண்டவர், என் பிள்ளை ஜெயித்து வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லுவார். அதானே பெருமை. எக்ஸாம்லாம் எழுத மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குப்பா, வேண்டான்னு சொன்னால் தகப்பனார் என்ன சொல்லுவார், என்னடா பயப்படுற, நீ எழுது, ஜெயித்துற. ஜெயிச்சுட்டா தகப்பன் சொல்லுவார், என் பையன் பார்த்தீங்களா மார்க் எடுத்து ஜெயித்துட்டான். அப்படி தான் ஆண்டவர் சொல்லுவார், என் பிள்ளை ஜெயிக்கிறவன், நான் கூட இருக்கிறேன்டா, தைரியமாக நீ போராடு, தைரியமாக நில்லு. அதனால் ஜெயம் பெற்றவர்களாக நாம் இருக்கணும். அப்போ யுத்தத்தை சந்திக்காமல் ஜெயத்தை பார்க்க முடியாது. யுத்தத்தை சந்திக்கணும், எதிரியை சந்திக்கணும், போராட்டத்தை சந்திக்கணும். முதலாவது போராட்டம் எங்கே தெரியுமா? இதை முதல்ல அறியணும். எங்கெங்கே நமக்கு போராட்டம் இருக்கிறோ அந்த அறிவு நமக்கு வேணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். முதலாவது போராட்டம் எங்கே ஆரம்பிக்க தெரியுமா? யாக்கோபு, பரிசுத்த யாக்கோபுல நிருபம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். முதலாவது யுத்தம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, பரிசுத்த யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் எடுத்துட்டிங்களா? 315வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? உங்கள் அவயவங்களில், உங்களுடைய சரீர அவயங்கள் இருக்குல்ல, கண்ணு, காது, மூக்கு, உங்களுடைய கைகள், உங்களுடைய அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நம்முடைய அவயத்தில் யுத்தம் பண்ணுகிற, போர் செய்கிற காரியம் இருக்கிறது. நம்முடைய மாம்சம்தான் முதலாவது நம்முடைய எதிரி. என்னங்க சொல்கிறீங்க, அப்படி பார்க்குறீங்களா? முதலாவது யுத்தம் நம்முடைய மாம்சத்தோடு தான், நம்முடைய சரீரத்தோடு தான். இதிலிருந்து தான் பிசாசு நம்மளை முதலாவது யுத்தம் பண்ணி வீழ்த்த பார்க்கிறான். அப்போது அவனுடைய அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள், நமக்குள்ள இச்சையை தூண்டி ஒரு பாவத்தை செய்ய வைத்து தேவனை விட்டு வழி விலக பண்ணுவதற்கு நம்முடைய மாம்சத்தை வைத்த யுத்தத்தை இவன் ஆரம்பிக்கிறான். அப்போ முதலாவது யுத்தம் நம்முடைய அவயவங்களில் தான் நடக்கிறது. அப்போ நம்முடைய சரீரம், இதான் முதல்ல நீங்கள் அறிந்து கொள்ளணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் பாருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், 318வது பக்கம் எடுத்துட்டிங்களா?
நம்ம இந்த காரியங்களை நிதானமாக நம்ம தியானிக்க போகிறோம். வசனத்தை பார்த்துட்டு ப்ராக்டிக்கலாகவும் யோசிக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் வாழ்க்கையில் ஏன் இதெல்லாம் நடக்குது, நம்ம என்ன செய்யணும், எப்படி மேற்கொள்ளணும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். 1 பேதுரு 2:11 பாருங்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள். பார்த்தீங்களா? ஆத்மாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற, போர் செய்கிற மாம்ச இச்சைகள், நம்முடைய சரீரம், இந்த மாமிசத்தில் உண்டாகிற இச்சைகள், இது ஆத்மாவுக்கு விரோதமாக போராடு. ஆத்மா ரட்சிக்கப்பட்டு விட்டார், ஆத்மாவில் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார், கனெக்ட் ஆயிட்டு. ஆனால் இந்த மாம்சம் என்ன செய்து போராடுகிறது, ஆத்மாவுக்கு விரோதமாய் போராடுகிறது, ஒரு யுத்தம் செய்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஜெயிக்கணுமானா முதலாவது அந்நியர்களாக இருக்கணும். பூமிக்கு அந்நியர்கள், பரதேசிகள். பரதேசின்னா என்னன்னு தெரியுமா? வீடு வாசல் இல்லாத ஆள், நிரந்தரமாக தங்கியிடாம பரதேசிப்பா, ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பான். நமக்கு இந்த உலகத்தில் பரதேசிகளாக வாழுகிறோம். அப்போ வீடெல்லாம் இருக்குதுல்ல, கார்லாம் வச்சுருக்கிறீங்க, அது நிரந்தரம் கிடையாது, தற்காலிகம். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார், அவ்வளோதான். அப்போ நிரந்தர வீடு பரலோகத்திலலாம் இருக்குது. ஏசு அங்கே தானே வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவரோட வாழ்வதற்கான ஒரு இடம் அங்கே தான் நிரந்தரம், பரலோகம்தான் நிரந்தரம். பூமியில் உள்ளதெல்லாம் நிரந்தரம். இந்த பூமியில் பரதேசி, அவ்வளோதான். நீங்கள் அந்த அர்ப்பணிப்புக்குள்ளே வரணும். இந்த உலகம், வீடு, காரு, இந்த உலகத்தையே பற்றி கொண்டு வந்து அதனால்தான் நிறைய பேர் தோல்வி அடைகிறோம். ஆனால் தான் உலகத்திற்கானவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று வசனம் சொல்லுதில்லை. நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, உலகத்தில் வாழுகிறோம். எவ்வளோ காலம்? 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். ஒரு குறிப்பிட்ட காலம் இயேசுவுக்காக வாழுவதற்கு, அவ்வளவுதான். ஆனால் நிரந்தரமாக நமக்கு பரலோகத்திலே ஆண்டவர் இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். அவரோடு நித்திய காலமாக அவரோடு வாழ்வது, அதுதான் நிரந்தரம், மேலானது. ஆனால் தங்க சொல்ல, பிரியமானவர்களே, நீங்கள் அந்நியர்கள். முதல்ல இதை புரிந்து கொள்ளணும். நாம் இந்த பூமிக்கு அந்நியர்கள், பரதேசிகள். ஒன்று எனக்கு சொந்தம் கிடையாதுங்க. இதெல்லாம் இருக்குன்னா டெம்பரவரியாக நான் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய சில காரியத்துக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். பிஸ்னஸ் எதுக்காக? இன்னும் நீங்கள் 1000 வருஷம் உங்கள் தலைமுறைக்கே சேர்த்து வச்சு கொண்டாடுவதற்காக இல்லை. அந்த பிஸ்னஸ் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற உங்களை குறித்து ஆண்டவர் எதை செய்ய எதிர்பார்க்கிறார், அதை செய்கிறதுக்கு தான் அந்த ஆசீர்வாதங்கள். வேலை எதுக்கு? உலகத்தில் வாழ்வரைக்கும் குடும்பத்தை கவனிக்கணும், ஒரு கடன் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழணும், அதுக்காக ஆண்டவர் தந்திருக்கிறார், அவ்வளோதான். அப்போ நீங்கள் இந்த பூமியை சதமென்று நினைத்து இந்த பூமி தான் சொந்தன்ற மாதிரி நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் ஜெயிக்க முடியாது. நீங்களுடைய மனநிலைமையில் மாற்றம் வரணும். நான் இந்த உலகத்திற்குரியவன் அல்ல. எப்படி சொல்கிறீங்க? இயேசு சொல்லியிருக்கிறார், நான் உலகத்தார் அல்லாததை போல நீங்களும் உலகத்தார் அல்ல. நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில், அதை நோக்கி பிரயாணப்பட்டு போகிறோம். போகிற வழியில் பல யுத்தங்களை சந்திக்கிறோம். சாத்தான் போராடுகிறான். யுத்தம் பண்ணி ஜெயித்து 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 முன்னேறுகிறோம். எகிப்து தேசம் அவங்களுக்கு நிரந்தர தேசம் கிடையாது. 400 வருஷம் அங்கே இருந்தாங்க. அவங்களுக்கு அங்கே தங்கி இருக்கிற கூடாரங்கள் இருக்கிறது. குடும்பமாயிட்டாங்க, மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிது, ஆகாரம் கொடுக்கப்படுது, கடினமாக வேலை செய்கிறாங்க, அடிமையாக இருக்கிறாங்க. அது நிரந்தரம் அல்ல. அவங்களுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தினது கானான் தேசம். அது பால் ஓடுகிற தேசம். அந்த தேசம் தான் அவங்களுக்கு நிரந்தரமானது. அதுக்கு தான் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து நடத்துகிறார். பிரயாணப்படுங்க, ட்ராவல் பண்ணுங்க, போங்க. போகிற வழியில் பார்வோனுடைய சேனை வரும், யுத்தம் பண்ணணும். அமலேக்கியர் வருவாங்க, யுத்தம் பண்ணணும். தண்ணீர் கிடைக்காம நடக்க வேண்டியது வரும், நீங்கள் அதில் ஜெயிக்கணும். ஒவ்வொன்றில் சோதனைகள் வரும், நெருக்கங்கள் வரும். ஜெயித்து 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 போனோம். கடைசியில் 2 பேர் தான் ஜெயித்து போனாங்க. மற்ற எல்லாரும் தோத்துட்டாங்க. முறுமுறுத்து பின்வாங்கி சோர்ந்து போய் தோத்துட்டாங்க. அந்த பெரிய பாக்கியத்தை இழந்துட்டாங்க. அதுக்கு தான் நமக்கு பாடமாக எழுதப்பட்டு இருக்கிறது. நம்ம பாவ அடிமத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டோம். எகிப்தின் சூழலிலிருந்து ஆண்டவர் விடுவித்து விட்டார், ரட்சித்துட்டார், அப்படி பிள்ளையாக்கிட்டார். டிராவல் பண்ணி கொண்டு இருக்கிறோம். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரை நிற்கணும். வெளியே வந்துட்டோம்,
இனிமேல் எப்படி இருக்கலாம்? ஏமாந்து போயிடாதங்க. ஜெயிக்கணும். போராட்டம் வரும். இடையில மாறாவின் அந்த கசப்பு வரும். அந்த இடையில பல சர்ப்பங்களின் தீண்டுதல் வரும். சில பொல்லாதவழி எழும்பி குழப்பத்தை உண்டாக்குவாங்க. எல்லாத்தையும் தாண்டி ஜெயித்து நீங்கள் போய் சேரணும்ல. அதை தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ நாம் அதை மனதில் கொண்டு, ஏதோ இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது, நான் தற்காலிகமாய் வாழ எனக்கு ஒரு வீடு தந்திருக்கிறாரு, நான் வாழணும், புசிக்கணும், அதுக்கு ஒரு வேலை தந்திருக்கிறார், வருமானம், அவ்வளவுதான். இந்த சிந்தை நமக்குள்ள வரணும். பரதேசி, நான் இந்த பூமிக்கு அந்நியன், இந்த இதுக்குரிய சொந்தக்காரன் கிடையாது, அந்நியன், ஆண்டவர் எனக்குன்னு வச்சிருக்கிறது மேலானது. இந்த சிந்தை நமக்குள்ள இருந்தால் ஈஸியாக ஜெயிக்க முடியும். இந்த உலகம்னு இருக்கிறவங்களால ஜெயிக்க முடியாது. அந்த பணத்துக்காக எதையும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க தான் பின்வாங்கி போய் கடைசியில் உலகின் மாயையில் சிக்கிக்கொள்ளுவாங்க. அதில் நம்ம சிக்கிக்கொள்ளாதபடி நம்ம ஜெயித்த முன்னேறி போகிறதுக்கு இந்த சிந்தை நமக்கு இருக்கணும். அப்போ நம்முடைய மாமிசம் ஆத்மாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது. முதல்ல அதை நம்ம ஜெயிக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். மாம்ச இச்சைகள் போராடும். சரி, இதில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்களேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். வேதத்தை புரட்டுங்க. கலாத்தியர் 5:17. புதிய ஏற்பாட்டில் 262வது பக்கம் எடுத்துட்டிங்களா? 262வது பக்கம் 17ஆவது வசனம் பாருங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாயிருக்கிறது. பார்த்தீங்களா? இதை நான் அறிந்து கொள்ளணும். மாம்சம், ஆவி, இந்த ரெண்டு எங்கே இருக்குது? இங்கே தான். இது மாம்சம், இதுக்குள்ளே ஆவி இருக்கிறாரு. அப்போ மாம்சம் ஆவியும் ஒரே இடத்துல தான் இருக்குது. ரெண்டுக்குள்ளும் போராட்டம் நடக்குது, யுத்தம் நடக்கிறது. இந்த மாம்சம் சொல்லுது நான் சொல்கிறபடி தான் நடக்கணுங்குது. உள்ளுக்கு இருக்கிற ஆவி அதை ரட்சிக்கப்பட்டு விட்டார், அது ஆண்டவர் விரும்புகிறபடி தான் செய்யணும், அதுக்கு ஏற்றபடி தான் நீ மாறணும்னு சொல்லுது. அப்போ இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடுகிறார். யுத்தம் இங்கே தான் நடக்குது. முதல்ல நம்முடைய சரீரத்தில் யுத்தம் நடக்குது. அவங்களுக்கு அந்த ஆவிக்கு விரோதமாக மாம்சம் போராடும். இந்த மாம்ச விருப்பம், மாம்ச ஆசை, உலக சிந்தை, உலக மக்களை போல யோசிப்பது, சிந்திப்பது, இன்னாதை செய்யணும், இதை செய்யணும், இந்த நான் அப்படி செய்ய, உங்களுக்குள்ள அந்த அந்த இச்சை எழும்பி மாம்சம் ஆவிக்கு விரோதமாக யுத்தம் பண்ணு. இந்த யுத்தம் இதில் நீங்கள் ஜெயிக்கணும். ஜெயித்து மாம்சத்தை கீழ்ப்படுத்தி ஆவி எழுப்பி நிற்கணும். ஆவிக்குரிய மனிதன் இது மாம்ச மனிதன், வெளி மனிதன். உள்ளான மனிதன் ஆவிக்குரிய மனிதன், ஸ்பிரிச்சுவல் மேன். இது கார்னல் மேன். இந்த மாம்ச சரீரம் கார்னல் மேன். உள்ளுக்குள்ள இருப்பது ஸ்பிரிச்சுவல் மேன், ஆவிக்குரிய மனிதன். அவன் தான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோட தொடர்பு ஆவியில தான் நமக்கு உண்டாகிறது. அப்போ அதுக்கு விரோதமாக இந்த மாம்சம் போராடும். நம்ம அதை ஜெயிக்கணும். முதல்ல மாம்சத்தை கீழ்ப்படுத்தி ஆவிக்குரிய மனிதன் எழுந்து நிற்கிற அந்த வெற்றியை நம்ம பெறணும். இது ஒரு நாள் வெற்றியோட முடியாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் போராடி ஜெயிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிடலாம். ஈஸியாக நீங்கள் மேற்கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். அந்த மாம்சம் எழும்புறது உங்களுக்கு உடனே தெரியும். உடனே நீங்கள் ஜெபித்து அதை கீழ்ப்படுத்தி விட முடியும். அதனால் பயப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது. எனக்குள்ள ஒரு யுத்தம் நடக்குது, உண்மைதானே? யுத்தம் நடக்குதுல்ல உங்களுக்குள்ள. மாம்சம் ஒன்று சொல்லுது, ஆவியானவர் உங்களுடைய ஆவியோடு தான் பேசுவார். உங்களுக்குள்ள தான் ஆவிக்குரிய மனிதன், ஸ்பிரிச்சுவல் மேன், அவனோடு தான் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். அதுக்கு நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா மாம்சத்தை மேற்கொள்ள முடியும். கோபம், எரிச்சல், வைராக்கியம், நான் சொல்றது, நான் செய்கிறது, சுய விருப்பம், இதெல்லாம் தான் எழும்பி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறாரு. நீங்கள் அதில் ஆவிக்குரிய மனிதனுக்கு நீங்கள் மேற்கொள்ள அபிஷேகத்துக்கு இடம் கொடுத்து எழும்பிட்டீங்கன்னா இந்த மாம்சத்தின் கிரியெல்லாம் ஒடுக்கப்பட்டுரும். நான் என்பது ஒடுக்கப்பட்டுரும், சுயம் ஒடுக்கப்பட்டு விடும். அப்போ நீங்கள் ஜெயித்தவர்களாய், வெற்றி பெற்றவர்களாய் நிற்பீங்க. ஆரம்ப காலத்தில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதெல்லாம்
எனக்கு இந்த அளவுக்கு விளக்கெல்லாம் சொல்ல ஆள் கிடையாது. ஒரே போராட்டம், தோல்வி, அப்புறம் ஜெபம், அப்புறம் எழும்புறது, தோல்வி, எழும்புறது, ஜெபம். அந்த ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக் கொடுத்து ஆவிக்குரிய மனிதன் பலனடைஞ்சு நின்றா இந்த மாம்சத்தை மேற்கொள்ள முடியும், நீ ஜெயிக்கலாம் என்று சொல்லி கற்றுக் கொடுத்து வெற்றியின் பாதையிலே நடத்த ஆரம்பித்தார். அதே மாதிரி தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில். சரியா? இப்போது முதலாவது இதனுடைய முதல் பகுதி கொஞ்சம் தான் பார்த்துருக்குறோம். இன்னும் தொடர்ச்சியான பல காரியங்களை ப்ராக்டிக்கலாக அனுதின வாழ்க்கையில் இந்த மாம்சம் எப்படி எழும்பி போராடுது, எப்படி நம்ம ஆவியினால் இதை ஜெயிக்கணும். அனுதின வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தில், நீங்கள் வேலை செய்கிற இடம், படிக்கிற இடம், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில், ஊழியத்தில், அதிலெல்லாம் எப்படி இந்த மாம்சம் போராடும், எப்படி உங்களுடைய ஆவியினால் அதை ஜெயிக்கணும், இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். சரியா? எனக்கு இந்த வருஷத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை உங்களோட பகிர்ந்து கொள்ள நிற்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு பைபிள் காலேஜில் கூட இதெல்லாம் எனக்கு சொல்லித்தரல, இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் இல்லை. ஆனால் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். ஒன்றண்டா. அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலரை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். முழுமையாக எனக்கு தெரியலாம், எனக்கு சொல்லிட முடியாது. இதை கிருபையாக தேவன் இத்தனை வருஷம் ஜெயத்தில் நடத்தி கொண்டு வந்ததே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னென்ன? ஆண்டவரே, நீங்கள் ஜெயம் பெறுவதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தோக்க மாட்டீங்க. நான் ஜெயம் பெற்றவன், நான் ஜெயம் பெற்றவள், நான் ஜெயிப்பேன். இயேசு என் கூட இருந்தால் நான் ஜெயிப்பேன். இயேசுடைய வல்லமையினால், பலத்தினால் ஜெயிப்பேன். நான் தோக்க மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், பின்வாங்கி போக மாட்டேன், நான் முடங்கி போக மாட்டேன், நான் ஜெயிப்பேன். இந்த போராட்டத்தில் என் மாம்சத்தை ஜெயிப்பேன், இந்த இச்சைகளை நான் ஜெயிப்பேன், சுயத்தை நான் ஜெயிப்பேன். நான் தேவ சித்தம் ஆண்டவர் என்னிலே வெளிப்படும்படி இந்த சுயத்தை ஜெயித்து இயேசுவை வெளிப்படுத்தி காண்பிப்பேன். தைரியமாக சொல்லுங்கள், ஆண்டவர் பலன் தருவார். ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். அப்படியே உங்களுடைய வலது கரத்தை உயர்த்துங்க, அல்லது உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவரே, நான் ஜெயிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க. நான் ஜெயம் பெற்றவன் நான் நிற்கணும். நான் பரலோகத்துக்கு வரும்போது உங்களுக்கு முன்னால் ஜெயம் பெற்றவனாய் வந்து நிற்கணும். தோல்வி அடைந்தவனாக அல்ல, உமக்கு அவமானத்தை கொடுத்தவனாக அல்ல, உம்மை மகிமைப்படுத்தியனவனாய், சாத்தானை வெட்கப்படுத்தியனவளாய். ஆண்டவரே, நான் ஜெயித்த நிலைமையில வந்து நிற்கணும். என் மாம்சத்தை நான் ஜெயிக்கணும். என் மாம்சத்தில் எழும்புகிற சுயத்தை நான் ஜெயிக்கணும். நான் எனது என்கிற சுயம் அழிக்கப்பட்டு இயேசுவின் நாமம் என்கிற உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு நான் ஜெயிக்கணும். எனக்கு கிருபை தாங்க, பலன் தாங்க. என்னை ஜெயிக்க வைக்கிற ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இன்னைக்கு தோல்வி அடைந்து சோர்ந்து போய் பின்வாங்கி போய் கலங்கி இருக்கிற பிள்ளைகளை தொடுவீராக. மறுபடியும் உயிர்ப்பையும் ஜெயம் பெற்றவர்களாய் மாற்றும். உம்முடைய வல்லமைக்குள்ளே நான் ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்தி ஜெயிக்கிறவர்களாய் நிறுத்துகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.